Hi friends, welcome to Sakti's Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சுண்டக்காய் வத்த குழம்பு தாங்க பார்க்க போறோம். இந்த மழை சீசனுக்கு நம்ம கண்டிப்பா சுண்டக்காய் வத்த குழம்பு சாப்பிடணும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். கண்டிப்பா மாசத்துல ஒரு 2 முறையாச்சும் நீங்க சுண்டக்காய் சாப்பிடணும். அது எந்த வகையினா நீங்க சேர்த்துக்குங்க. இல்ல உங்ககிட்ட பச்சை சுண்டக்காய் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க சுண்டக்காய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் செடிக்கு எந்த நோய் பாதிப்புமே வராது. எப்பயுமே அதுக்கு உரம் போட தேவையில்ல, எதுவுமே போட தேவையில்ல. அது நோயே தாக்காதுங்க. காரணம் என்னன்னா அதுக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகம், நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப அதிகம். அதனால கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் அந்த காயை கண்டுபிடிச்சது நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லணும். உடம்புல உருவாகக்கூடிய கேன்சர் செல்ல அடியோட அழிச்சிரும். இதை விட என்ன நமக்கு வேணும்? இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த சுண்டைக்காயில இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அருமையான ஒரு காய் எதுன்னா சுண்டைக்காய் தான் நான் சொல்லுவேன். டெய்லி நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம். டெய்லி சாப்பாடு ஏதோன்னு நம்ம சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா அதுல எதனா ஒரு மருத்துவ குணம், எதனா ஒரு நன்மை இருக்கணும். நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள்ல கண்டிப்பா டெய்லி எதனா ஒரு நன்மையான ஒரு பொருளை எடுத்துக்கணும். நல்லெண்ணெய், சுண்டைக்காய், அந்த மாதிரி எதனா நம்ம எடுத்துக்கணும். சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்யலாம் வாங்க. ரிப்பீட்டடா ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குதுங்க. அந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு பதில் நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை சுண்டைக்காவை இந்த மாதிரி நம்ம கீரி போட்டுக்கணும். தண்ணியில் போட்டுக்கிட்டோன்னா கருப்பு ஆகாமல் இருக்குங்க. அடுத்தது புளி நான் பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. நான் தக்காளி அதிகமாக சேர்க்குறதால புளி கம்மியாக எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சிடலாம். ஒரு பேன் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னா நல்லெண்ணெயில் தான் செய்யணும். எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயம் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் பொரிய விடலாம். பொரிய விட்டதுக்கப்புறம் 2 பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், நாட்டு பூண்டு. உங்கள்கிட்ட எந்த பூண்டு இருக்கோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. இந்த பூண்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போதும். 1 நிமிஷம் வதக்கினா இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 4 வெங்காயம் பெருசு பெருசாகவே அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி தான், மசாலா அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் பெருசு பெருசாகவே நீங்கள் அரிஞ்சிக்கலாம். இதோட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதோ இந்த அளவு வதங்கினா போதும். இது கூடவே நம்ம 3 பழுத்த தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். புளி நான் கம்மியாக போட்டிருக்கிறதால தக்காளி நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி அதிகம் வேணும்னா தக்காளி குறைச்சிங்க, இல்லை புளி கம்மியாக வேணும்னா தக்காளி அதிகப்படுத்திக்குங்க. தக்காளியோட புளிப்பு தான் நம்மளை யங்காக வச்சுக்கும். புளி அதிகமாக சேர்த்துக்கிட்டா சீக்கிரம் ஏஜிங் வந்துடும். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிடில் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் வதக்கி விடுங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே இந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா சுருண்டு வதக்கிடணும். இதுதான் இந்த மாதிரி நம்ம செஞ்சிடணும். இப்போது இது 1 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் அந்த பேன்லேயே ஒட்டியிருக்கும் இல்லையா, அந்த இதுவெல்லாம் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியில் ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அரைச்ச மசாலாவை வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக வருங்க. இப்போது மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில். திரும்பவும் ஒரு 4 டீஸ்பூன் ஆர் 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அந்த துவர்ப்பு இல்லாமல் இருக்கும். சுண்டைக்காய் எல்லோரும் கசப்புன்னு சொல்கிறீங்க, அது கசப்பு கிடையாது. ஒரு மைல்டான துவர்ப்பு மட்டும்தான். அது இந்த எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கும்போது கம்மியாயிடும். இவ்வளோ அளவு தான் வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. அப்போ தான் அதோட மருத்துவ குணம் அழியாமல் இப்படி தான் இருக்கும். ஸ்கின் இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஒயிட்டாக வரும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். மிடில் ஃப்ளேம்லேயே வதக்கணும். இப்போது இது வதங்கினதை எடுத்து வச்சிடலாம். இப்போது எண்ணெயில் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம்.
இது சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதும் ஒரு பச்சை மிளகா அப்படியே கீறி போட்டுடலாம். இப்போது இது எல்லாமே வதங்கிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துடலாம். இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே நம்ம இந்த எண்ணெயில் வதக்கி விடலாம். அப்போ தான் இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து வத்த குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ உங்களுக்கு வத்த குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சுண்டைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் டீப் ஃப்ரை பண்ணவே கூடாது, ஜஸ்ட்டு லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காவை போட்டு இந்த கிரேவியோடு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் வச்சா எண்ணெய் சுற்றி இப்படி பிரிஞ்சு வரும். ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புளி தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு நான் ஏன் ஃபஸ்ட்டே மசாலாவிலே போடல அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் வதங்கும் போதே போட்டோன்னா ஃபுல்லாக சுண்டைக்காயில் போய்ட்டு இறங்கிடும். அதனால் கடைசியாக புளி ஊற்றும் போது உப்பு போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாம் அந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாசனைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம அரைச்சி செஞ்சது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அட்டகாசமாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சுற்றி எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 or 4 days நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வைக்கிறதால ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இப்போது அரைச்சி வச்ச சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடிங்க. சாப்பிட்டு நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதை வந்து நீங்கள் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 முறையோ இல்லை மாதத்தில் 2 முறையோ நீங்கள் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அரைச்சி வச்ச சுண்டைக்காய் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு வேல்யூபிளான ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. உங்களால் ஒரு 4 பேர் சுண்டைக்காய் வத்த குழம்பு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கேன்சர் செல் அழியும். ஸோ நம்ம நல்லது செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அதனால் ஹெல்த்தியான ரெசிபி. தயவு செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 4 கொஷின் ரிப்பீட்டடாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 13 கொஷின்ஸுக்கு மேலே எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்தது. அதில் ரிப்பீட்டடாக ஒரு 4 கொஷின் வந்தது. அதுக்கு பதில் சொல்கிறேன். மீதி எல்லாத்துக்கும் நான் அப்புறம் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் பதில். 4 கொஷினுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து உங்களுடைய முழு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய முழு பேர் வந்து பராசக்திங்க. எல்லாருமே ஒன்று பரான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா சக்தின்னு கூப்பிடுவாங்க. நம்ம யூடியூப் சேனலில் பராசக்தி கிச்சன் அப்படின்னு போட்டால் ரொம்ப லாங்காக போகுதுன்ற ஒரே காரணத்துக்காக சக்திஸ் கிச்சன் அப்படின்னு போட்டிருக்கேன். 2வது கொஸ்டின், உங்களை பெங்களூரில் பார்த்த மாதிரி இருக்குது. ஆமாங்க, நான் பெங்களூரில் படித்தேன், அதனால் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னோட காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கலாம். உங்கள் பேர் இல்லை என்கிட்ட பேசியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. உங்கள் பேர் சொன்னால் எனக்கு தெரியும். 3வது கொஸ்டின், உங்கள் சொந்த ஊர் எது? என்னோட சொந்த ஊர் திருவண்ணாமலைங்க. இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கோம். ஜாப்காக அங்கே விவசாயம் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளவா எங்களுக்கு விளைச்சல் வரல. அதனால இங்கே சென்னைக்கு வந்துட்டோம். 4வது கொஸ்டின், நீங்கள் வந்து உங்கள் வீடியோவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க, அது எங்களுக்கே தெரியும், நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு 3 டைம் இதுவே ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? நிறைய பேருக்கு எல்லாமே தெரியுங்க, நம்ம படிச்சிருக்கோம், எல்லாமே தெரியும். பட் ஆனால் அதோட பெனிஃபிட் வந்து நம்ம மறந்துடுறோம். ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டு வேலை,
இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எதுவுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால தான் நம்மளால் நல்ல ஃபுட்டு வந்து சாப்பிட முடியல. அந்த மாதிரி ஞாபகம் இருந்தால் ஏன் நல்ல ஃபுட் வந்து நம்ம வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருவோமே. அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் போடுறேங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேங்க. மீதி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ஆன்சர் சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. ரொம்ப லாங்காக போகுது. உங்கள் கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.